அம்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னோட பல்லு குட்டி குட்டியா தான் இருந்துச்சு. ஆனா அது இப்ப விழுந்து முளைக்கும்போது ஏன் இவ்ளோ பெரிய பல்லா வருது? சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு ஜாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கேற்றாப்புல பல்லும் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம பெரியவங்க ஆகும்போது நம்மளுக்கு லைஃப் லாங் அது வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பல்லு நல்லா பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு வளரும். பல்லோட சைஸ் மட்டும் கிடையாது, பல்லோட ஷேப்பு, பல்லோட கலரு எல்லாமே கம்ப்ளீட்டாக வேரி ஆகும் நம்மளோட ப்ரைமரிக்கும் பெர்மனன்ட் டீத்துக்குமே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பெர்மனன்ட் டீத் அண்ட் ப்ரைமரி டீத்தோட சைஸும் ஷேப்பும் வேரி ஆகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா, அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, பாதி ப்ரைமரி டீத் இருக்கும், பாதி பெர்மனன்ட் டீத் இருக்கும். அதாவது ஒரு ஏஜ், அதாவது 6 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பாதி பற்கள் வந்துட்டு ப்ரைமரியாகவும் பாதி வந்து பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோவா ப்ளீஸிங்காகவும் இருக்காது. ஸோ அதை தான் வந்து நாங்கள் அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம்.